அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. காய்ச்சல், சளி, இருமல் போன்ற பாதிப்புடன் அனுமதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருப்பதாக தீவிர மருத்துவ கண்காணிப்பில் அவர்கள் இருக்கிறார்கள். சென்னை சேத்துப்பட்டு பகுதியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வினோத்குமார். வணக்கம் வினோத், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. ஹியூமன் மெட்டா பினோவா வைரஸ் என்று அழைக்கக்கூடிய HMPV வைரஸ் பாதிப்பானது குழந்தைகளை அதிக அளவு பாதிக்கக்கூடும் என்ற மருத்துவ தரப்பில் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் ஏற்கனவே கர்நாடக மாநிலத்தில் 2 குழந்தைகள் பாதிக்கப்பட்டு அதன் தொடர்ந்து மருத்துவ பரிசோதனைக்கு பிறகும் சிகிச்சைக்கு பிறகும் வீடு திரும்பி இருப்பதாக ICMR தகவல் தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் இதேபோல் 3வது குழந்தையாக குஜராத் மாநிலத்திலும் மேலும் ஒரு குழந்தைக்கு HMPV வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டு இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இந்த ஹியூமினிட்டி என்று சொல்லக்கூடிய உடல் எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்க குழந்தைகளுக்கு இந்த பாதிப்பு ஏற்படுத்தக்கூடும் என்ற வகையில் சென்னையில் 2 குழந்தைகளுக்கு இந்த HMPV என்ற வைரஸ் பாதிப்பு ஏற்படுத்தப்பட்டு இருப்பதாகவும் இந்த வைரஸ் பாதிப்பு காரணமாக சென்னை சேத்துப்பட்டில் இருக்கக்கூடிய தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு குழந்தையும், அதேபோல் கிண்டியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் குழந்தைகள் மருத்துவமனையில் ஒரு குழந்தையும் உள்நோயாளியாக அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்து மருத்துவ கண்காணிப்பும் சிகிச்சையும் அளிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வைரஸ் பாதிப்பானது சளி, இருமல், காய்ச்சல் போன்றவற்றால் ஏற்படக்கூடிய ஒரு வைரஸ் ஆகும் எனவும் இந்த வைரஸ் ஆனது கடந்த 2021ஆம் ஆண்டு முதலே இது பல்வேறு நாடுகளில் இருந்து இந்த வைரஸ் தாக்கம் இருந்து வருவதாகவும் இதற்காக இதில் குழந்தைகளை அதிக அளவில் பாதிக்கப்படும் என்றாலும் அச்சப்பட தேவையில்லை. நுரையீரல் பாதிப்பு ஓரளவுக்கு இருந்தாலும் ஒரு சில நாட்களிலேயே அந்த குழந்தைகள் மீண்டும் சரியாகி நலம் பெறக்கூடிய அளவில் இந்த வைரஸ் ஆனது இருந்து வரக்கூடும் எனவும் தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இது போன்ற வைரஸ் பாதிப்பானது தொடர்ந்து மருத்துவர்களால் கண்காணிக்கப்பட்டு இந்த வைரஸ் பாதிப்பு என்ன வகையாக இருக்கும், இதனால் எந்த மாதிரியான குழந்தைகளை பாதிக்கக்கூடும் என்பதையெல்லாம் ஒரு ஆராய்ச்சியானது இந்திய அளவில் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் இந்த பாதிப்பு குறித்து சென்னையில் மேலும் 2 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு தொடர் மருத்துவ கண்காணிப்பில் இருந்து வருகிறது. இது குறித்தும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் மூலியமாக என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும், அதாவது மாவட்ட எல்லையோர பகுதிகளில் என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், அங்கு சாலையோரமாக இருக்கக்கூடிய தமிழகத்திற்குள் வந்து சேரக்கூடிய யாராக இருந்தாலும் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அதாவது அறிகுறிகள் இருப்பவர்கள் கண்காணிக்கப்பட்டு தொடர் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் எனவும் மருத்துவ பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் மூலம் தகவல் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இது மாதிரியான காய்ச்சல் போன்ற சளி, இருமல் போன்றவை ஏதேனும் இருந்தால் அச்சப்பட தேவையில்லை என்றும் உடனடியாக அருகில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சென்று இது கொரோனாவை போலவே மூக்கு மற்றும் தொண்டைகளில் எடுக்கப்படும் மாதிரிகளை பரிசோதனை செய்தால் மட்டுமே இது குறித்த முழுமையான விவரங்கள் அறியப்படும் என்ற தகவலையும் தமிழ்நாடு பொது சுகாதாரத்துறை இயக்குநரகம் தகவல் வெளியாகி உள்ளது.